நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராதே 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 முகுந்தம் முரஹாரி. 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 அரே வாஜவி தோ வேணு ஹரியா ஜமல்யா गिरधारी. வாஜவி தோ வேணு ஹரியா ஜமல்யா गिरधारी. அரே வாஜவி தோ வேணு ஹரியா ஜமல்யா गिरधारी. வாஜவி தோ வேணு ஹரியா ஜமல்யா गिरधारी. बोल राधे 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 मुकुंद मुरारी. राधे 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 मुकुंद मुरारी. वाजवी तो वेणु हरिया जमल्या गिरधारी. वाजवी तो वेणु हरिया जमल्या गिरधारी. अरे गांजावारी गांबड़ा हाथा मंगे कानी. गांजावारी गांबड़ा हाथा मंगे कानी. अरे वाजवी तो वेणु हरिया जमल्या जगदेशी. वाजवी तो वेणु हरिया जमल्या जगदेशी. अरे गए गौड़न ये गए गीता. ये गए गौड़न ये गए गीता. अरे गए गौड़न ये गए गीता. ये गए गौड़न ये गए गीता. कारुण्या बेन्या मते कारुण्या. अरे गजनादनी प्रास मंडल रजिए. गजनादनी प्रास मंडल रजिए. अरे गजनादनी प्रास मंडल रजिए. गजनादनी प्रास मंडल रजिए. इगडे बागे इगडे आवहे ब्रह्माजी गोंधळ. इगडे बागे इगडे आवहे ब्रह्माजी गोंधळ. राधे 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 मुकुंद मुरारी. राधे 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 मुकुंद मुरारी. वाजवी तो वेणु हरिया जमल्या गिरधारी. वाजवी तो वेणु हरिया जमल्या गिरधारी. बोल राधे गोविंद राधे 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 गोविंद राधे 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 गोविंद. बोल राधे गोविंद बोल राधे गोविंद राधे 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 गोविंद राधे राधे. திருதராட்டம் கேட்டான். விதுரனை பார்த்து, அப்பா எனக்கு தூக்கம் வரலையேன்னா. விதுரன் உடனே சொன்னான், உனக்கு தூக்கம் வரலைங்கிறதுக்கு காரணம் எனக்கு தெரியும். காரணத்தை நான் சொல்கிறேன், ஆனால் நீ என் இடத்துல கோச்சிக்க கூடாது. என்ன காரணம்? நீ தேசத்து ராஜா. திருதராட்டம் சொன்னான், விதுரா உன்னிடத்துல நான் கோச்சிக்குப்பேனா? ஒரு நாளும் கோபித்து கொள்ள மாட்டேன். என்ன காரணம்னு சொல்லும். உடனே விதுரன் சொன்னான், ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், ஹே திருதராட்ரா, அடுத்தவனுடைய சொத்துக்கு எவன் ஆசைப்படுறானோ, எவனுக்கு பேராசை இருக்கிறதோ, எவனுக்கு யோக்கியதை இல்லாமல் ஆசைப்படுகிறானோ அவனுக்கு ஒரு நாளும் தூக்கம் வராது. அப்பவும் திருதராட்டனுக்கு புரியலை. அவன் கேட்டான் விதுரனை பார்த்து, விதுரா அப்போ நான் ஆசைப்படுறேன்னு நீ சொல்கிறியான்னா? விதுரன் சொன்னால், அது பாரு, இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். ஆசைப்படுறியா இல்லையா என்பதை நீயே நன்றாக தெரிந்து கொள்ளலாம். அப்போ 3 உதாரணம் பார்த்தோம். முதல்ல ஒரு உதாரணம் பார்த்தோம். சௌபரின்னு ஒரு ரிஷி மீனை பார்த்தார், ஆசை வந்தது, கல்யாணம் பண்ணிட்டார். உடனே பெரியவா என்ன சொன்னா தெரியுமா? ஆபாசத்திற்கு 50 சரீரம்னு எழுதினான். ஒரு சுகம் என்பது ஒரு துக்கத்தின் அடிப்படையிலே உண்டாகின்றது. சுகம்னா என்னது? ஒன்று ஆசைப்படுறோம், அதனால் அதில் சுகம் உண்டாகும்னு நினச்சிக்கிறோம். இல்லாத சுகத்திற்காக நாம் துக்கப்படுகிறோம். சரி, அப்படி தான் ஒரு சுகம்னு வந்தது. எவ்வளவு நேரம் அந்த சுகம் இருக்குது? அந்த சுகம் உண்டானா உடனே திரும்ப ஒரு துக்கம் உண்டாகணும். இது இந்த பரமபத சோபான மாதிரி தான். மேலே ஏறுவோம், திடீர்னு கீழே இறங்கி எங்கேயோ வந்து நின்றுப்போம், கண்கூடாக பார்க்கலாம். இரண்டாவது, பரதன் என்ற ராஜா மானிடத்தில் ஆசையை வச்சார். அதனால் என்ன ஆனது? மானாகவே வந்து பிறந்தார். இது இரண்டாவதாக. மூணாவது, ஆச்சாரியன் ஜென்மாவே வேண்டாம், கொலை பண்ணிடுன்னு சொன்னான். பன்னிக்குட்டியாக வந்து பிறந்தான். நான் இப்படியே இருக்கேனே ஆசை வந்தது. அப்போ இதுக்கெல்லாவற்றுக்கும் என்ன காரணம்?
அதர்சனே தர்சன மாத்திர காமா. இதுவரையும் பார்க்காத ஒரு பொருளை நாம் பார்த்துட்டோம்னா மனசு அந்த பொருள் மீது ஈடுபாடு கொள்கிறது. அந்த பொருள் மேலே மனசுக்கு ஈடுபாடு உண்டான உடனே மனசு என்ன பண்ணுறது தெரியுமா? அதையே நினச்சுன்னு இருக்கு. மனசு அந்த பொருளை நினைக்க ஆரம்பித்த உடனே இந்த பொருள் ரொம்ப நல்லா இருக்கு, நாம் இதை அனுபவிக்கலாமேங்கிறதான ஆசை உண்டாகும். இந்த பொருளை அனுபவிக்கலாம்னு ஆசை உண்டான உடனே அந்த பொருள் நம்மிடத்தில் இல்லைன்னு தெரிந்து கொண்ட உடனே இந்த பொருளை நாம் எப்படி அடையலாம் என்பது அடுத்ததாக. சரி, இந்த பொருளை எப்படி அடையலாம்னு முடிவு பண்ணுறோம். அது சரியோ தவறோ பொருளை அடைஞ்சே ஆகணும். உடனே யாரோ வந்து சொல்கிறா, அப்பா இந்த காரியம் வேண்டாம், இந்த ஆசை உனக்கு கூடாது. மாரீசன் சொன்னான் ராவணன் இடத்துல. ராவணன் போனான், சீதையை தூக்கிட்டு வரணும்னு இருக்கேன், நீ தான் எனக்கு உபகாரம் பண்ணணும்னு சொன்னான். அப்போ மாரீசன் ரொம்ப அழகாக சொல்கிறான், ஹே ராவணா, இந்த லோகத்தில் ஒருத்தரை மட்டும் பார்க்கவே முடியாது. யாரை தெரியுமா? அடுத்தவாளுக்கு நல்லது சொல்கிறவன் இந்த லோகத்தில் ரொம்ப குறைச்சலாக இருக்கான். நமக்கு என்னப்பா, அவரே பார்த்துக்கிட்டுமே, அவரே கட்டப்பட்டா தெரிஞ்சுப்பார், நாம் எதுக்கு இதெல்லாம் அட்வைஸ் எல்லாம் பண்ணிண்டு. ராவணா, இருந்தாலும் நான் உனக்கு சொல்கிறேன் கேளு, சீதையிடத்திலே நீ வைப்பது விபரீதமான ஆசை. உன்னுடைய ஒருவனுடைய ஆசையினாலே இந்த லங்கா ராஜ்யமே அழியப் போகிறது. நீ ஒருவன் ஆசையினாலே லங்கா ராஜ்யம் அழிவதற்கு நீ காரணமாக இருக்க வேண்டுமா? ரொம்ப அழகாக கேட்டான் மாரீசன். அப்போ அந்த பொருளை அடையணும்னு ஆசை வந்த உடனே அதுக்கு என்ன சொல்கிற ஒருத்தர், அப்பா இந்த பொருள் உனக்கு வேண்டாம், ஆசைப்படாதே, உனக்கு யோகிதை கிடையாது, இதுக்கு யோகிதை உன்னால் சம்பாதித்து கொள்ளவும் முடியாது, விட்டுடுன்னு சொல்கிறார். நாம் உடனே என்ன சொல்கிறோம், எனக்கு இந்த பொருள் வேணும், இதுக்கு எனக்கு வழி சொல்வீரா? இதை வேண்டாம்னு சொல்கிறதுக்காக நான் இடத்துல வந்து கேட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம யார் இடத்துல சொல்கிறோம்? வேண்டாம்னு நமக்கு உபதேசம் பண்ணுறவாழ்கிட்ட. அது மட்டும் கிடையாது, இந்த பொருள் வேண்டாம்னு சொன்ன இடத்துல நமக்கு கோபம் உண்டாகுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பொருள் வேண்டாம்னு சொன்ன இடத்துல நமக்கு கோபம் உண்டாகுது. பார்க்கலாம், லௌகீக ஜென்மாவிலேயே பார்க்கலாம். கோபம் உண்டான உடனே முதல்ல என்ன ஆகுது தெரியுமா? நம்ம புத்தி நம்ம விட்டு போயிடுறது. புத்தின்னு ஒன்று இருந்தால் அது ஒரு ரைடர், நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம விட்டு போயிடுறது. இந்த புத்தி போயிடுதுன்னு சொன்னால் நாம் எதை குறித்து ஆசைப்படுறோமோ அது சரியா தவறா என்று பகுத்து அறியக்கூடியதான அறிவு நம்மை விட்டு போகிறது. இப்போ நம்ம விட்டு அறிவும் போயிடுதா? அப்போது ஒரு பொருள் மேலே ஆசை வச்சுட்டோமா, அந்த பொருள் நமக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்றதான ஒரு மோகம், விபரீதமான ஆசை, அதை வெறின்னு கூட வச்சுக்கலாம், உண்டாகிறது. இப்போ இந்த பொருள் எனக்கு கிடைச்சே ஆகணும். உடனே என்ன பண்ணுறோம், இந்த பொருள் எனக்கு கிடைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். அது சரியான வழியா தவறான வழியா அதெல்லாம் விசாரமே கிடையாது. எனக்கு இந்த பொருள் வேணும், அவ்வளவுதான். பொருள் வேணும்னு சொன்ன உடனே சரியான பாதை தவறான பாதை அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் அந்த பொருளை அடைவதிலே நாம் தயாராக ஆகிறோம். அப்போ என்ன ஆகுது? போகக்கூடாத பாதையில் போகிறோம். போகக்கூடாத பாதையிலே சென்றதால் நாம் அழிந்து விடுகிறோம். அப்போ இதுக்கு என்ன காரணம்? முதல்ல ஒரு பொருளை பார்த்த உடனே நமக்கு உண்டானதான ஒரு ஈடுபாடு. அந்த ஈடுபாடு உண்டானதில் தவறு கிடையாது. ஆனால் அந்த ஈடுபாடு உண்டானதே இந்த பொருள் மீது ஆசைப்படுவதற்கு நமக்கு யோகிதை உண்டா அப்படின்னு ஒரு நிமிஷம் நாம் நின்று யோசனை பண்ணினோம்னா இவ்வளவு அனர்த்தம் வந்திருக்குமா? இதை சொன்னவன் யார் தெரியுமா? ரொம்ப அழகாக சொன்னான். எங்கேயோ யுத்த பூமி, இந்த பக்கம் பாண்டவர்கள், இந்த பக்கம் கௌரவர்கள், நடுவில் ஒரு அழகான தேர், அதில் தேரை ஓட்டுறவன் ஒருத்தன், தேருக்குள்ளே உட்கார்ந்துருக்கணும் ஒருத்தன். தேரை ஓட்டுறவன் யார் தெரியுமா? திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி. தேருக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறவன் யார் தெரியுமா? கண்ணனுக்கு எவ்வளவு ஞானம் உண்டோ, கிருஷ்ணனுக்கு எவ்வளவு அனுஷ்டானம் உண்டோ அதே ஞானம் அதே அனுஷ்டானத்தோடு இருக்கக்கூடிய அர்ஜுனன். கண்ணன் உபதேசம் பண்ணித்தான் அர்ஜுனன் தெளிந்தான் கிடையாது. கண்ணனை போலவே அர்ஜுனனுக்கும் ஞானம் உண்டு. அந்த அர்ஜுனனை பார்த்து கண்ணன் என்ன சொன்னான் தெரியுமா? ஹே அர்ஜுனா, உனக்கு சொல்கிறேன் கேளு. ஒரு பொருளை பார்த்த உடனே மனசு ஈடுபடுறதே சங்காத் சஞ்சாயதே காமஹா. ரொம்ப அழகாக சொன்னான். ஒரு பொருளை பார்த்த உடனே ஈடுபாடு உண்டாகிறதே அதிலிருந்து தான் ஆசை என்பது உண்டாகிறது. காமா குரோதோபிஜாயத்தே.
அடுத்தது என்ன? ஆசை உண்டானது. ஆசை உண்டான உடனே யாரோ ஒருத்தர் வந்து வேண்டாம்னு சொன்னார். அவரை பார்த்து நமக்கு கோபம் உண்டானது. அதனால என்ன பண்ணினோம்? அவரை பார்த்து வெறுக்க ஆரம்பித்தோம். கோபம் வந்தது நமக்கு. கோபம் உண்டானதினாலே நம்முடையதான புத்தி நம்ம விட்டு போனது. சங்காத் சஞ்சாயதே காமகா காமாத் குரோதோபிஜாயதே குரோதாத் பவதி சம்மோகா. சம்மோகான்னா விபரீதமான மோகம், ஆசை. இந்த விபரீதமான ஆசை உண்டானதுனால என்னாச்சு? ஸ்மிருதி விப்ரமஹா. என்னாச்சு? இது நல்லது, இது கெட்டது என்று பகுத்து அறியக்கூடிய புத்தி நம்ம விட்டு போனது. ஸ்மிருதி பிரும்ஷாத் புத்தி நாசகா புத்தி நாசாத் பிரணஷ்யதி. அர்ஜுனா, அதனால நன்னா தெரிஞ்சுக்கோ, எவன் ஒருவனுக்கு ஆசை உண்டாகின்றதோ அவன் முதல்ல என்ன பண்ணணும்? இதற்கு நமக்கு தகுதி உண்டா இல்லையா என்பதை நன்றாக உணர்ந்து செயல்பட வேண்டும். இங்க பார்க்கணும், துரியோதனனுக்கு விபரீதமான ஆசை. கண்ணன் போயிருக்கான், தூது நடந்தான், துரியோதன இடத்துல சொன்னான். ஆனால் துரியோதனன் காதில் வாங்கலையே. கொடுக்க முடியாது, பாண்டவர்களுக்கு உண்டானதான இடத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னான். அதனால என்ன நடந்தது? நடக்கக்கூடாத அனர்த்தம், மிகப்பெரிய பாரத போரே நடந்தது. ஒரு கால் துரியோதனன் சரின்னு கேட்டிருந்தான்னா, இந்த ஆசைக்கு இடம் கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த யுத்தம் நடந்திருக்காதே. சரி, துரியோதனனுக்கு ஆசை வந்தது. அவனுடைய தகப்பனார் திருதராட்டன் இருக்கானே, அவன் துரியோதனனை கூட்டு அப்பா நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாமே. திருதராட்டனுக்கு வெளிக்கண்ணும் குருடு, உள்கண்ணும் குருடு. என்னுடைய பிள்ளை என்றதான ஆசையினாலே எது தவறு, எது செய்யக்கூடாது, எதை செய்யலாம் என்றதான புத்தியை இழந்தவன் திருதராட்டன். இதை கண்ணன் மட்டுமா சொன்னான்? கண்ணன் சொன்னான்னா உடனே எல்லாரும் என்ன சொல்றோம்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கண்ணனே சொல்றான், நான் அவதாரம் பண்றது எதுக்காக தெரியுமா? தர்மத்தை ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காக நான் அவதாரம் பண்றேன்னு சொன்னான். கண்ணன் பகவானுடைய அவதாரம். ஆகவே கண்ணன் சொன்னான், இதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனா இதை சொன்னவன் யாரு தெரியுமா? 6 மாசம் தூங்குறவனும் இதை சொன்னான். 6 மணி நேரம் தூங்குறோம், நமக்கு ஆசை குறைஞ்ச பாடே இல்லை. 30,000 ரூபாய் செல்போனுக்கு 30 ரூபாய்க்கு ஃப்ரீ ஒரு பேனா அப்படின்னு சொன்னா, 30 ரூபா பேனா ஃப்ரீக்காக 30,000 ரூபாய்க்கு செல்போன் வாங்குறோம். அதானே நடந்துட்டு இருக்கு. 6 மாசம் தூங்குறவன் சொன்னான் யாரு? கும்பகர்ணன். யாரை பார்த்து? ராவணனை பார்த்து சொன்னான், ஹே ராவணா, ராமன் படையெடுத்து வந்தான்னு சொன்னியே, சீதை மேல ஆசை வச்சே, அது சரிதானா? சீதை மேல ஆசை வைக்கிறதுக்கு உனக்கு யோகிதை உண்டா? அதை என்னைக்காவது நீ சிந்தனை பண்ணி பார்த்தியான்னு கேட்டான். அதுக்கு மேல அழகா சொன்னான் தெரியுமா? ஒருவன் ஒரு பொருள் மீது ஆசை வைப்பதற்கு முன்பு தன்னை நன்னா யோசனை பண்ணி பார்க்கணும். தனக்கு இதுக்கு யோகிதை உண்டான்னு பார்க்கணும். யோகிதை இல்லைன்னா அந்த பொருளை விட்டு விலகணும். கஷ்டமான காரியம்தான். உபன்யாசம் பண்ணி விடலாம், உபன்யாசம் கேட்டு விடலாம். ஆனால் அந்த ஆசை என்பது ஒரு நாளும் விலகாது. ஆனால் இதை அபியாசத்தில் கொண்டு வரணும். அதுக்கு தானே விஜய் டிவி பக்தியில் ஆசைன்னு உபன்யாசம் இருக்கு. இதை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரணும். கொண்டு வரலைன்னு சொன்னா பார்க்கலாம், ஆசை என்பது அனர்த்தத்திலே கொண்டு போய் முடிகிறது. சொன்னான் கும்பகர்ணன், ராவணா ஆசைப்படாதேன். நான் வசந்ததான ராஜாவுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு பொருள் மேலே ஆசை வச்சான்னா தன்னுடைய மந்திரிமார்களை கூட்டு, நான் இப்படி இந்த பொருள் மேலே ஆசை வைக்கிறேன், இது சரியா தவறா நீங்கள் தெரிவியுங்கள்னு சொல்லணும். ஒரு கால் மந்திரிகள் எல்லாரும் சொல்றா, இது கூடாதுன்னு சொன்னா அந்த பொருள் மேலே ஆசை வைக்கக்கூடாது. ஹே ராவணா, இந்த காரியத்தை நீ பண்ணினாயா? நீ உயர்ந்ததான ராஜான்னு உனக்கு அடையாளம் சொல்ல முடியுமா? சீதையை பார்த்தாய், ஆசை வைத்தாய், நீ பண்ணியதான தவறு. நீ உன்னுடைய ஆசையினாலே வந்தது இந்த அனர்த்தம். சரி, அப்ப ராவணனுக்கு இந்த ஆசை எதனால வந்தது? அதற்கு காரணம் சூர்பனகை. சூர்பனகை பெருமாள் மேல ஆசை வச்சா. பெருமாள் மேல ஆசை வச்சது தவறு கிடையாது. ஆனால் முறையான வழியிலே பெருமாளிடத்தில் இவள் செல்லவில்லை. இவ என்ன பண்ணினா, சீதையை வதம் பண்ணிட்டா நாம ராமனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சான். அதனால என்ன ஆனது? இவளுக்கு காது மூக்கும் போனது. காது மூக்கும் போனது ஆச்சரியம் கிடையாது. காது மூக்கும் போனது, ரத்தம் கொட்டின்னு இருக்கு. இங்கிருந்து ஓடுறா, நேர கரண் இடத்துல போனாள். கரண் கேட்டான், பெண்ணே காது மூக்கும் அறுபட்டு வந்திருக்கியே, இதற்கு யார் காரணம்னு கேட்டான். இப்போ இவள் என்ன சொல்லணும்? இதற்கு யார் காரணம் தெரியுமா? ராமனும் லக்ஷ்மணனும்னு சொல்லணும். ஆனா ஆசை இவள் கண்ணை மறைத்தது. என்ன சொன்னா தெரியுமா? தருணவ் ரூபசம்பன்னோ சுகுமாரவ் மகாபலோ புண்டரீக விசாலாட்சவ். ஹே கரணே, இந்த கண்ணும் மூக்கையும் காதையும் அறுத்தமா யாருன்னா கேட்கிறாய்? சொல்றேன் எங்களு. அவன் எப்படி இருக்கா தெரியுமா? என்ன அழகா இருக்கா தெரியுமா? பார்த்தாலே கட்டிளங்காளை, பெரிய ராஜகுமாரர்கள் போல இருக்கா. அழகான வில்ல வச்சுட்டு இருக்கா.
ஆனால் ராஜகுமாரர்களை போல இருந்தாலும் ரிஷிகளை போல வேஷத்தோடு வந்திருக்கா. உடனே கரன் சொன்னான், உன்னோட உபன்யாசத்தை நிறுத்துன்னா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெண்ணே, நான் என்ன கேட்டேன், உன்னுடைய காதையும் மூக்கியும் வெட்டினவன் யாருன்னு கேட்டேன். நீ யாரையோ கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கேன்னா. ஓஹோ, மறந்துவிட்டேன், அவ மேலே எனக்கு அவ்வளவு ஆசைன்னு தெரிவித்தாள். யார் தெரியுமா? இவ்வளவு நேரம் நான் யாரை பற்றி சொன்னேனோ அவர்கள்தான் என் காதையும் மூக்கையும் வெட்டினவர்கள். நான் சூர்பனக ஆசைப்பட்டது நடக்கலை. கண்ணன் என்ன சொன்னான்? சங்காத் சஞ்சாயதே காமகா. நமக்கு ஆசை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆசைப்படுபவர்களோடு நாம் சேரக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு எதுலேயுமே ஆசை இல்லை சுவாமி, எதுவுமே ஆசை கிடையாது. எது கிடைச்சிருக்கோ அது எம்பெருமானுடைய நியமனம். போன ஜென்மாவில் நான் என்ன கர்மா பண்ணியிருக்கேனோ. நம்முடைய ஜென்மா என்பது ஒரு மெகா சீரியல் மாதிரி. மெகா சீரியலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் கொடுக்குறாரு டைரக்டர். ஒருத்தருக்கு சாதாரண ரோல் கொடுப்பார், ஒருத்தருக்கு பெரிய ஹீரோ ரோல் கொடுப்பார். இந்த சாதாரண ரோல் கொடுத்துருக்காரு இவர், இந்த ஹீரோ மாதிரி ஒருத்தர் நடிக்கிறார் இல்லையா, அவரை பார்த்து உமக்கு மட்டும் இந்த ரோல் கொடுத்துருக்காரு, அவர் எனக்கு இந்த ரோல் கொடுக்கலையே அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்வார்? நீர் போய் டைரக்டருக்கு எழும்பர். நேராக இவர் போனார். யார்? இந்த சாதாரண ரோல் நடிச்சுட்டு இருக்காரு, இவர் டைரக்டர்கிட்ட போனார். டைரக்டர்கிட்ட போன உடனே கேட்டார், அவரை ஹீரோவாக நடிக்க வச்சிருக்கள், என்னை இப்படி நிற்க வச்சிருக்கள், என்ன காரணம்? உடனே டைரக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு நடிக்கவே தெரியாது, நீ நல்லா குவாலிஃபை பண்ணிக்கோன்னார். இந்த ஜென்மா என்பது ஒரு மெகா சீரியல் போல. டைரக்டர் யார் தெரியுமா? இதோ இருக்கானே எம்பெருமான் திருவேங்கடமுடியான், அவன் தான் பெரிய டைரக்டர். யாரையும் ஒருத்தரை மேலே தூக்கி வைக்கிறான், யாரோ ஒருத்தரை கீழே உட்கார வச்சிருக்கான். கீழே இருக்கிறவர் மேலே இருக்கிறவரை பார்த்து பராமப்படுவதற்கு யோகிதை கூட கிடையாது. என்ன காரணம்? அவர் போன ஜென்மாவில் புண்ணியம் பண்ணியிருக்கார், நன்னா இருக்கார். நாம் போன ஜென்மாவில் புண்ணியம் பண்ணலை, இப்படி கஷ்டப்படுறோம். இதை நன்னா தெரிஞ்சுட்டோம்னு சொன்னால் முதல்ல நமக்கு வயிற்றுல அல்சர் மட்டும் வராது, அதுவாவது கிடைக்கும். அடுத்தவனை பார்த்து அவன் அப்படி நன்னா இருக்கானேன்னு நினச்சதுனால்தான் நமக்கு அல்சரே வருது. அவனுடைய கர்மாவை அவனவன் அனுபவிக்கிறான். சொன்னவன் யார் தெரியுமா? ராமன் சொன்னால் லக்ஷ்மணனை பார்த்து. லக்ஷ்மணனுக்கு அபாரமான கோபம். வயசான காலத்தில் வயசு குறைஞ்ச பொண்ணை தகப்பனார் கல்யாணம் பண்ணிட்டாரே, அதனால வந்து அனர்த்தம் பார்த்தியா நான். உடனே ராமன் என்ன அழகா சொன்னான் தெரியுமா? லக்ஷ்மணா, யாரையும் கோபித்து கொள்ளக்கூடாதுன்னா. என்ன காரணம்? காட்டுக்கு போகணும்னு நமக்கு ஜென்மா, பரதனுக்கு ராஜ்யம் கிடைக்கணும்னு ஜென்மா, அவ்வளவுதான். அவனவன் கர்மாவை அவனவன் அனுபவிக்கிறான். ஆகவே யாரையும் குறித்து கோபம் கொள்ளுவது என்பது ஒரு நாளும் கூடாது. ரொம்ப அழகா சொன்னான். அப்போ இதில் எது முக்கியம்? சங்காத் சஞ்சாயதே காமகா. நமக்கு ஆசை இல்லாமல் இருக்கிறது பெருசு கிடையாது, ஆசைப்படுபவர்களோடு நாம் சேரக்கூடாது. என்ன ஆசை? விபரீதமான ஆசை, தன்னுடைய யோகிதைக்கு மீறியதான ஆசையை வைத்தார்களே, அவர்களோடு நாம் சேரக்கூடாது. இங்கே ராவணன் பண்ணிய தவறு, சூர்பனகையோடு சேர்ந்தான். சூர்பனகை தான் ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அங்கே சீதை இருக்கக்கூடாது. ஆகவே ராவணன் சீதையை தூக்கி கொண்டு வந்தால் நாம் ராமனை விவாகம் பண்ணிக்கொள்ளலாம்னு நினைத்தாள். அதனால ராவணனுக்கு காமம் என்றதான தீயை மூட்டி விட்டாள். அதனால் உண்டானதான அனர்த்தம், லங்கா ராஜ்யமே அடிபட்டு விழுந்தது. ஆனால் இந்த சூர்பனகை, இந்த ராவணன், இவா ரெண்டு பேருக்கும் பின்னாடி ஒருத்தன் வந்து பிறந்திருக்கான். விபீஷணஸ்து தர்மாத்மா. தர்மம்னா யாரு? விபீஷணன். விபீஷணன்னா யாரு? தர்மம். ராவணனை பார்த்து சொன்னான், அண்ணா உன்னுடைய ஆசை தவறு, பிரதீயதாம் தாசரதாய மைதிலி. தாசரதியான ராவனிடத்தில் கொண்டு போய் சீதையை கொடுத்துடுன்னான். ராவணன் சொன்னா, பங்காளிங்கிறவன் யாருன்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சதுன்னா. என்னுடைய உப்பை தின்று விட்டு எனக்கு விரோதமாக பேசுகின்றாயேன்னு சொன்னான். ராவணனுக்கு உபதேசம் பண்ணினான் விபீஷணன். ராவணன் கேட்குற மாதிரி தெரியலை. ஆசைப்படுவதை காட்டிலும் ஆசைப்படுபவர்களோடு நாம் இருக்கக்கூடாது. உடனே விபீஷணன் என்ன பண்ணினான் தெரியுமா? உத்தரக்ஷணம் அங்கிருந்து கிளம்பினான், ஆகாச மார்க்கமாக கிளம்பினான். எங்க லக்ஷ்மணன் இருக்கானோ, எங்க ராமன் இருக்கானோ அங்க வந்து சேர்ந்தான். எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன், எனக்கு ராமனை தவிர இனிமே கத்தி யாரும் கிடையாது. என்னுடைய ஐஸ்வர்யத்தை விட்டுட்டேன், என்னுடைய குடும்பத்தை விட்டுட்டேன், என்னுடைய பந்துக்களை விட்டுட்டேன், என்னுடைய லங்கா ராஜ்யத்தை விட்டுட்டேன். எனக்கு இனிமேல் ராமன் ஒருவன் தான் கதி, அவனுடைய திருவழிகளில் சரணாகதி பண்ணணும்னு வந்திருக்கேன்னு சொன்னான் விபீஷணன். இவன்தான் ஆசையை துறந்தவன். ஊரிலேன் காணியில்லை வரவு மற்றும் ஒருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் களைகணம்மா அரங்கமா நகருளானே என்று தெரிவித்து, ஆசை என்பது எம்பெருமான் திருவடிகளில் மட்டும் இருக்கணும். ஆசை என்பது அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுல இருக்கணும்.
ஆசை என்பது அவனுக்கு கைங்கரியம் பண்ணி அவனிடத்திலே எதையும் எதிர்பார்க்காமல் இருக்க வேணும் என்று கூறி அனைவருக்கும் இதை போலே மேலே மேலே உபன்யாசங்கள் என்ன, நல்ல விஷயங்கள் என்ன கேட்பதற்கு ஆசையை எம்பெருமானே கொடுக்க வேணும் என்று தெரிவித்து ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.